கோர்ட்டு ஏன்னா கர்நாடகா எதுவுமே ஒத்துக்கல. அதனால நம்ம உச்ச நீதிமன்றம் போனோம். உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் அளவு நம்ம குறைச்சிட்டாங்க. இடைக்கால தீர்ப்புல பாத்தீங்கன்னா 205 டிஎம்சி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். இறுதி தீர்ப்புல 192 டிஎம்சி கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அது குறைச்சி 177.25 டிஎம்சியை குறைச்சிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் நமக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் குறைச்சிருக்கு. 425 டிஎம்சி வெள்ளக்காரன் காலத்துல, இன்னைக்கு 177.25 டிஎம்சி கர்நாடகா நமக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வர்றது அது வேற, நொய்யல் ஆத்து மூலமாக அமராவதி பவானி ஆத்து மூலமா வருதுலாம் அது வேற. காவிரி நம்ம கொடுக்கணும். அதனால இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா நமக்கு பாதிப்பு. கர்நாடக அரசு தவறான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ரெண்டாவது, இவங்க குடிநீருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாசனத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? கேட்க முடியுமா? ஒன்னும் கேட்க முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டுக்கு உடனடியாக 11 டிஎம்சி தண்ணியை உடனடியாக திறக்கணும்னு சொல்லியும் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கர்நாடகா கேட்கல. பிறகு உச்ச நீதிமன்றம் பிரதமர் அவர்கிட்ட வலியுறுத்தி நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு தண்ணி திறந்து விட சொன்னீங்கன்னு பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல அவர் சொல்லியும் இவங்க கேட்கல. நடுவர் மன்றம் தீர்ப்பும் கேட்கல, ஒப்பந்தத்தையும் மதிக்கல. பிறகு இவங்க எப்படி இதை நீங்க பயன்படுத்துவாங்கன்னு. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, மேகதாது அணை என்பது கிட்டத்தட்ட 12,500 ஏக்கர் வனப்பகுதியை, காட்டை அழித்து கட்டுகின்ற அணை அது. நம்ம நின்றுட்டு இருக்குள்ள இதெல்லாம் இது போன்ற காடுகள். இங்கிருந்து மேகதாது இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி தான். பில்லிகுண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்குல போனோம், அங்கதான் மேகதாது. இது போன்ற வனப்பகுதி தான். அந்த மரங்கள்லாம் பாருங்க, இந்த மரம்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான மரங்கள். இப்படிப்பட்ட மரங்களை அழிச்சு, காட்டை அழிச்சு கட்ட டேம் தான் மேகதாதான இன்னைக்கு இருக்குது. அதாவது இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், சூழியல் பேரிடர். ஏன்னா